தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதத்தில் முதல் சனிக்கிழமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் புனித பீட்டர் ஜூலியன் ஏமாட் என்ற ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தார். நற்கருணை ஆண்டவர் சபை என்ற ஒரு சபையை நிறுவினார், பிளெஸட் சாக்ரமென்ட் ஃபாதர்ஸ். முதல்ல இவர் ஒரு டயசன் குருவானவராக இருந்தார் கிரெனோபிள் டயசிஸில். அதுக்கப்புறம் இவர் நற்கருணை பக்தியை பரப்புவதற்காக இந்த சபையை நிறுவினார். நற்கருணை என்பது கடவுளின் அன்பின் சின்னம். கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்றார், தன்னையே வெறுமையாக்கி கொண்டு ஒரு சின்ன எளிய அப்ப வடிவத்தில் நம் மத்தியில் வந்து நம்மோடு இருக்கின்றார். நமக்கு உணவாக இருக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கின்றார், நண்பராக இருக்கின்றார், ஆறுதலாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றார், ஆசானாக இருக்கின்றார். அப்படித்தான். ஆகவே நற்கருணை பக்தி கொண்டவர்கள் வாழ்க்கையை ஒரு நேர்மறையான வாழ்க்கையாக, பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வாழ முடியும். உதாரணத்துக்கு பயந்து வாழ தேவையே இல்லை. ஏன்னா நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். உதாரணத்துக்கு இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தியில் கூட இறைவாக்கினர்கள், எரேமியா இறைவாக்கினர், திருமுழுக்கு யோவான், இவர்களை பார்க்குறோம். அவருடைய ஆபத்துக்கள், நற்கருணை மீது பக்தி கொண்டவர்கள் இந்த ஆபத்துக்களை கண்டு கூட பயப்பட தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை. நேர்மறையான வாழ்க்கை, ஆபத்துகளை தவிர்த்து வாழும் வாழ்க்கை இல்லை, துணிவோடு நற்செயல்களை செய்து வாழும் வாழ்க்கை, பாவத்தை தவிர்க்கும் வாழ்க்கை அல்ல, நன்மை புரிந்து வாழும் வாழ்க்கை. ஒரு விதத்தில் அன்னை மரியாள் கூட இத்தகைய அழைப்பை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு நேர்மறையான வாழ்க்கைக்கான அழைப்பை தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாதா சொல்கிறாங்க, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், பாவத்தை தவிர்த்து வாழுங்கள்ல, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். உண்மைதான், அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் மாதா சொன்னது. இருந்தாலும் அதை தனிமையாக கூட எடுத்து படிக்க முடியும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை விவிலியம் உயிருள்ள வார்த்தை. ஆகவே அவர் சொன்ன வார்த்தை ஒரு நேர்மறையான வாழ்க்கைக்கு, பாசிட்டிவ் வாழ்க்கைக்கு அழைப்பு என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த நாளில் நாம் தேவையில்லாத பயங்களை தவிர்த்து தைரியத்தோடு நன்மைகள் செய்து வாழ வரன் வேண்டிக் கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் எங்களுக்காக விண்ணிலிருந்து மண்ணகத்துக்கு வந்து இறங்கி இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் தைரியத்தோடு நன்மைகள் செய்து வாழ வரன் அருளுமாறு அதே மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.